ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உண்டுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு 3 விதமான காரியத்தை உங்களோட வைத்து உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா இந்த விட்டு கொடுக்குதல் அப்படின்றது ஒரு 3 விதமான ஒரு சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்கணும். முதலாவதாக நீங்கள் ஆதியாகமத்திலே ஈசாக்கை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஏசேக்கு என்கிற ஒரு இடத்திலே துறவை தோண்டினான். அப்பொழுது அந்த ஊரார் அவனோட என்ன பண்றாங்கன்னா வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பிறகு அடுத்து எங்க போறார் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி கவனிங்க, என்ன அப்படி கவனிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈசாக்கு ஏசேக்குல இருந்து அடுத்து எங்க போறார் அப்படின்னா சித்னா அப்படின்ற இடத்துக்கு போறாரு. அங்கேயும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த இடத்திலையும் ஈசாக்கு என்ன பண்றான்னா விட்டு கொடுக்கிறான். ஆனால் இந்த ஏசேக்கு இந்த சித்னா இது ரெண்டுமே இவனுக்கு சொந்தமான, இவருடைய தகப்பனுக்கு சொந்தமான, இவர்களுக்கு வம்சமாய் சொந்தமான ஒரு இடம். தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு உழைத்து அதில் ஒரு பெரிய தோட்டத்தை நிறுவி அதில் ஒரு கிணறை தோண்டி அதில் ஒரு ஊற்றை கண்டுபிடித்து, ஆனால் அவர் இருந்த காலத்திலேயே நிறைய துறவுகளை அவங்க தூத்து போட்டதில் இதுவும் 2 துறவு. இப்போ இவனுடைய காலத்துல பஞ்சம் வருகிறது. அப்பா அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டாரு. ஆனா திரும்ப அதை தூர்வாரும் போது அமைதியா இருந்த இந்த 2 வம்சத்தாரும் சண்டை போடுறாங்க. இல்ல இது எப்படி உன்னுடையது ஆகும், நீ எப்படி உன்னுடையதுன்னு சொல்ற. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கு என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, தங்களோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடினால் ஏசேக்கையும் சித்னாவையும் விட்டுட்டு அவன் எங்க போனான்னு வேதம் சொல்லுது அப்படின்னா ரகபோத்திற்கு அவன் கடந்து போனான். கவனிங்க, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குவாதத்திற்கு நிற்காமல் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, வாக்குவாதங்களுக்கு, சண்டைகளுக்கு சொல்லுங்க, என்னுடையது என்று அவர்கள் போராடும் போது அதை கொடுக்கக்கூடிய மனது சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் நீங்கள் விட்டு கொடுக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நீங்க வயதான ஒரு தகப்பனார், வயதான ஒரு தாயார், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது உங்க இடம். இப்போ இந்த இடத்த ஒருத்தர் வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, என்னுடையது அப்படின்னு சண்டை போடுறாங்க. இப்போ உங்களுக்கு பலன் இல்லை, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம். அது கிடைச்சாதான் உங்களால் பண்ண முடியும். வேறு எந்த வேலைக்கும் போய் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்லை எனக்கு வேணும், இதுதான்ப்பா எனக்கான ஆதாரமாக இருக்குது அப்படின்னு போராடுறதை கூட ஒரு விதத்தில் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில அண்ணன் தம்பியோ சில சுற்றி இருக்கிறவங்களோ தங்களோட சண்டைக்கு இது என்னுடையது அப்படின்னு வழக்காடும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, இல்லை இதை வாங்காமல் உன் கையிலிருந்து உன்னை நான் விட மாட்டேன், இதில் ஜெயிக்காமல் நான் உன்னை விட மாட்டேன், நான் இதில் உன்னை ஜெயிச்சிருவேன். அதற்காக வக்கீல், அதற்காக கோர்ட்டு, அதற்காக போலீஸ் ஸ்டேஷன். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல ஏசேக்கு ஒரு பெரிய தோட்டம் தான், சித்னா ஒரு பெரிய தோட்டம் தான். ஆனால் நான் நம்புறேன், ரகபோத் என்ன தெரியுமா, இந்த 2ஐயுமே முழுங்குற அளவிற்கு ரகபோத்தில் ஆண்டவர் 1 மடங்கு அல்ல, நாம் பெருகும்படி கர்த்தர் இங்கே நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நான் நம்புறேன், அந்த காரியம் 500 ரூபாய் பொருளா இருக்கலாம், அந்த காரியம் ஒரு 10,000 ரூபாய் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த காரியம் ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த சின்ன ஒரு தொகைக்காக, இந்த சின்ன ஒரு இடத்திற்காக இந்த ஈகோன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அது எப்படி நான் உனக்கு விட்டு தருவேன்? நான் உனக்கு விட்டு தந்தா நான் தோற்று போனது மாதிரி ஆயிரும்ல. நான் உனக்கு விட்டு, எனக்கு பணம் முக்கியம் இல்லை பாஸ்டர், எனக்கு இந்த இடம் முக்கியம் இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்ண போறேன், இந்த 10,000 ரூபாயில நான் என்ன பண்ண போறேன்,
இந்த ₹1,00,000 நான் என்ன பண்ண போறேன்? எதுவுமே பண்ண போறதில்ல. ஆனா நான் இப்ப விட்டு கொடுத்தேன்னா நான் தப்பு பண்ணினேன், நான் ஏமாந்துட்டேன், அதனால நான் செஞ்சது தப்பாயிரும். அது எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்? நான் விட்டு கொடுக்க முடியாது. அதற்காக எனக்கு ₹1,00,000 நஷ்டம் பண்ண கூட பரவாயில்ல. கவனிங்க, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எதற்கு நேராக உங்களை வழி நடத்துவாங்கன்னா, இந்த ஈகோவை டச் பண்ணி, எப்பா நீ இதை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தப்பு பண்ணது மாதிரி ஆயிரும், நீ அவனுக்கு முன்னாடி வந்து மிஸ்டேக் பண்ணது மாதிரி நினைச்சுக்குவாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுதான் என் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை. கர்த்தர் நினைச்சார்னா அதை விட 10 மடங்கு சம்பாதிக்க, அதை விட 10 மடங்கு உழைக்கிறதற்கு எனக்கு பலன் இருக்கும் நீங்க சொல்லுவீர்களே. ஆனால் அதை விட்டுருங்க. அதை விட மேலானதை அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஈசாக்குக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் நல்ல கரங்களை தட்டி அதை கர்த்தர் தருவார். நிச்சயமாய் அதை தருவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னோட வாக்குவாதம் பண்ண வரும்போது, என்னோட சண்டையிட வரும்போது எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. நான் வாக்குவாதத்திற்கும் நான் சண்டைக்கும் நிற்காம எனக்கு அந்த இடத்துல என்ன கிருபை வேணும் அப்படின்னு சொன்னா, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விசை இது நீங்கள் கவனமாக இந்த சம்பவத்தை கேட்கணும். ஒரு மகளுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதற்காக ஒரு சூழ்நிலைக்காக தன்னுடைய தகப்பன் இல்லாத தன்னுடைய மகனை தாயார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அந்த பையனுக்கு பிடிச்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு. எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த அம்மா டெய்லி காலையில் வந்து அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா ஸ்பிரிச்சுவலாக பேசுவாங்க. பேசின உடனேயே பையன் ஏற்கனவே எச்சரிக்கிறான், அம்மா நீ ரொம்ப அதிகமாக கல்யாணத்துக்கு முன்னாடி மருமகள்கிட்ட பேசுகிற, இது உனக்கு நல்லதில்லை. இல்லை உடனே இவங்க சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு பிள்ளைங்க இல்லைடா, அது புள்ள தானே அப்படின்னு. உடனே இவங்க அப்போவே சொன்னாமா, இது என்னமா முடிய போகுதுன்னு எனக்கு தெரில அப்படின்ட்டானாமா. சிலர் அப்படி தான், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா, கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு செய்யணுன்ற ஒரு உணர்வே இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், கல்யாணம் திருச்சபையில் வச்சு அது பரிசுத்தவான்களுடைய முன்னிலையில் அந்த உடன்படிக்கையை செய்கிற வரைக்கும் என்னதான் பொண்ணு பார்த்துருந்தாலும் கொஞ்சம் அடக்கமாக வாசிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் பாட்டுக்கு உடனே பேசிடாதீங்க, எனக்கு இப்போ விகற்பமாக இருக்குது, இதெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. பாருங்கள், இப்போ பாருங்கள், முதல்ல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீடு தனியாக வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க, பையன் வீடு தனியாக வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க. எனக்கு இப்போ சர்ச்சில் வினோதமாக தெரியுது, என்ன தெரியுமா, கட்டிக்க போகிற பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் கல்யாண பத்திரிக்கை தூக்கிட்டு வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி வந்துருச்சு, இது எப்படி பழகிட்டாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் காலம் மாறிடுச்சோ, இல்லை இப்படி தான் வருமா அப்படின்னு. இவங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிகை நீட்டிட்டு நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேர் அதுக்காக வெட்கப்படணும்னு சொல்லலை, இங்கே இருக்கிற நிறைய பேர் கல்யாணத்துக்கே வெட்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கல்யாணம்னு வாயில் சொல்கிறதற்கு சங்கோச்சப்பட்ட எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க தெரியுமா. எனக்கு கல்யாணம்ன்றது கூட வாயில் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே பைக்கில் வந்து என்ன வந்து இறங்கி நமக்கு முன்னாடியே தைரியமாக நின்று, பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம், 2 பேரும் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கேயே கை கோர்த்து வேற ஜோம் பண்ணிடுறாங்க. ஏன்டா உனக்கு கையே பிடிச்சே கொடுக்கலையே, அதுக்கு முன்னாடி என்னடா இப்படி. இல்லை, இதை என்னன்னா, இதை நல்லதா எடுத்துக்கிறதா இதை தீயதா எடுத்துக்கிறதா தெரியல. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், திருமண பந்தத்திலே நீங்கள் உறவாகிறதற்கு முன்பாக, கணவன் மனைவியாக நீங்கள் இணைக்கப்படுவதற்கு முன்பாக, ஒரே திருச்சபையாக இருக்கலாம், ஒரே தெருவாக இருக்கலாம், ஒரே சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சொந்தத்தில் பொண்ணு கொடுக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக இருக்கிற உறவில் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப உங்களை ஃப்ரீயாக விட்டுறாங்க, உங்களை ரொம்ப நம்புறாங்கன்றதற்காக நீங்கள் அந்த லிமிட்டேஷனை தாண்டி போகக்கூடாது. அது பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இனி ஒருவேளை இனி உங்கள் பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கலாம், இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாய் கடைபிடியுங்க. அதுக்கு முன்னாடியே சண்டையை உண்டு பண்ணிட வேண்டாம். இப்போது
நாட்கள் தாண்டின உடனே இந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒருத்தி என் வீட்டுக்குள்ளே நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அவளை கல்யாணம் பண்ண வேண்டாம்ப்பா, நம்ம வேற பொண்ணு பார்த்துக்கலான்னு. உடனே ஒரு பெரிய இடியே இடிஞ்சு விழுது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னம்மா சொல்கிறீங்க, இவ்வளோ பேசியாச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சு, இவ்வளோ எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே அந்த பொண்ணு வேண்டான்னா நல்லா இருக்காதே. இல்லை வேண்டாம்ப்பா. அந்த பொண்ணு ஒரு சபதம் எடுத்துருச்சு, இதை பாரு, உங்க அம்மா எவ்வளோ பெரிய வில்லியா இருந்தாலும் நான் அதை விட வில்லி, உன்னை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, உன்னை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அதற்கான சூழ்ச்சிகள், அதற்கான திட்டத்தை தீட்டி தன்னுடைய மாமியாரை எதிர்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அந்த பையனை தனக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணு நினைச்சதை சாதிச்சிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். இல்லை கடைசியில் அந்த தாயார் வந்து பலவீனமானவங்க தானே, ஒரே பிள்ளை ஒரே பையனை வச்சுருக்குறாங்க, கனவு தகப்பனார் வேற இல்லை. சரிப்பா, அவள் தான் உனக்கு வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பட் என்ன மட்டும் தனியாக வச்சிரு அப்படின்னாங்க. ஆனால் இவன் சொன்னால், உங்களை எப்படி அம்மா தனியாக வைக்க முடியும், நீங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறீங்க, நான் உங்களை தனியாக வைக்க மாட்டேன், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து ஒரு 7 ஆண்டு பக்கத்தில் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷமா அந்த சகோதரியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவ வாழ்க்கையில நிம்மதின்றத அந்த தங்கச்சி பார்க்கவே இல்லைங்க, ஒன் டே கூட. அந்த பையனும் அப்படிதான், அம்மா பக்கமும் சாயவா, அப்பா மனைவி பக்கம் சாயவா, தடுமாறி ஒரே குழப்பத்தோடு கிடக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் வந்து நமக்கு உரியதாக இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டதாக இருக்கலாம், நம்ம கற்பனை பண்ணதாக இருக்கலாம். ஆனால் சண்டைன்னு ஒன்று வருமானால், வாக்குவாதம்னு ஒன்று வருமானால், அது இல்லைன்னா கூட என்னால் அதை விட பெஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும், அதை விட பெஸ்ட்டாக செய்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கிருபை உங்களுக்கு இருக்குமானால், உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ வச்சுக்கப்பா, அந்த சின்ன விஷயத்திற்கு இங்க யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம். அது ஒரு மேட்டரே இல்லை சிஸ்டர், உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பிரதர். உங்களுக்கு வெறும் பணத்திலையும் பொருளிலையும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை. இனி எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அது இல்லாம வாழ முடியும், அது இல்லாம என்னால ஆசீர்வாதத்தை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் எனக்கு ஒரு கிருபை வேணும், என்னோட வாக்குவாதம் சண்டை போடுகிறவர்களுக்கு சண்டை போடாமல் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? முழு பலத்தோட ஆண்டவருக்கு ஆமென், நான் விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் நீங்கள் சொல்றது 100% உண்மை, எனக்கு அது ரொம்ப சின்ன பொருள் தான், ஆனால் நான் நினைச்சிருந்தா ஃபைட் பண்ணலாம், நான் நினைச்சிருந்தா சண்டை போடலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதை மனசார விட்டுட்டேன் பாஸ்டர் அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்களோ, நான் நம்புறேன் சீக்கிரமா கர்த்தர் உங்களை ரகபோத்தை காண பண்ணுவார். நீங்க ரகபோத்தை பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். நீங்க இழந்த சித்தனாவை விட, நீங்க இழந்த அந்த காரியத்தை விட பல மடங்கு உங்களுக்கு அதிகமாய் இழந்த ஏசேக்கை காட்டிலும் சித்தனாவை காட்டிலும் கர்த்தர் உங்களை ரகபோத்தில் பல மடங்கு ஆசீர்வதித்து ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மிகவும் பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். திருச்சபையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து நம்ம சர்ச்சில் காலையில் 5 o'clock சர்வீஸில் அட்டன் பண்ணுவார். அவங்க ஒரு பெரிய நல்ல தொழில் ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க கூட பார்ட்னராக இருந்த ஒரு மனுஷன் வந்து அவர் வெளியில் இருந்து இவர் கொடுக்குற பொருளை அவர் வாங்கி வித்துட்டு இருந்தார். இவர் வந்து அவர் ரொம்ப அவங்கள வந்து இந்த பிரதர் நம்புகிறாங்க. நம்பின உடனே அந்த மனுஷன் லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்துட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, கள்ள கணக்கு எழுதி பில்லெல்லாம் எழுதி அந்த பில்லை எங்கே கொடுங்கன்னு கேட்டால் தீ வச்சு அந்த பில்லை மொத்தத்தையும் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எரிச்சிட்டு அப்படி காமிச்சிட்டார்.
இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாம மனம் உடைஞ்சு போய் எல்லாம் இழந்து தூக்கம் போய் மனசு அப்படியே இனி எப்படி நிற்க போகிறோன்ற சூழ்நிலையில் காலையில் ஜெபத்துக்கு வந்தாங்க. அப்போ காலையில் ஜெபம் ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு. டெய்லி காலையில் வர வர ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். கர்த்தர் ஒரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் வழி நடத்தினார். பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆண்டவர் இவங்க பிஸ்னஸை கர்த்தர் ஆரம்பித்து அந்த மனுஷனை பார்க்கலாம் கர்த்தர் இவர்களை ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறதை என்னுடைய கண்களால் நான் பார்க்குறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர ஆமென். இந்த மாதம் நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு ரகபோத்த கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே ஒரு நற்செய்தியை உங்கள் காதுகள் கேட்க பண்ண வல்லவர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இந்த மாதம் கர்த்தர் என்னை குளிர்ச்சியாக்க போகிறார். நிச்சயமா இது நடக்க போகிறது. இந்த மாதம் எல்லா மாதத்தை விட ஒரு சமாதானத்தை நான் பார்க்க போறேன். ஒரு பெரிய தெளிந்த நீரோடைய நான் பார்க்க போறேன். கர்த்தர் என்னை ரொம்ப அமைதியாய் கர்த்தர் நடத்த போறாரு. எப்போ அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே வாக்குவாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா தாழ்ந்து போகக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வாக்குவாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா, சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, எனக்கு இழந்தா கூட பரவாயில்லன்னா அதை இழக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு தேவை. புரிஞ்சிச்சுல்ல? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் எதில் விட்டு கொடுக்கணும்? நீங்கள் எதில் விட்டு கொடுக்கணும்? சண்டைன்னு ஒன்று போட்டாங்கன்னா அதை இழப்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. அந்த இடத்துல நான் தோற்று போகிறது எனக்கு கெட்டதா நல்லதா? அந்த இடத்துல நான் தோற்று போகிறது எனக்கு நல்லது. சிலர் இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணலை, உங்கள் வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணலை. அவங்க பின்னாடி போயிருந்த அந்த நாளை மட்டும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு நினச்சி ஒழுங்காக அவன் கையில் கொடுத்துட்டு, இல்லைனா தொலைது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி, தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை விட்டு தள்ளியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள பார்க்க நீங்கள் நல்லவங்களா இருந்திருக்க மாட்டீங்க, பெரியவங்களா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த உன்னையே பிடிச்சிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அந்த உன்னையே இழக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாததுனால உங்களுக்கு என்ன வந்துருச்சு? சண்டை போட்டது தான் மிச்சம், போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குனது தான் மிச்சம், வக்கீலுக்கு பணம் கொடுத்தது தான் மிச்சம், காசை விரயம். அந்த பொருளுடைய விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, இவங்க அந்த பொருளை அடையணும்னு கொடுத்த பணம் 10 லட்சம் 5 லட்சம். எது தெரியுமா? ஒரே ஒரு ஈகோ. அவன் என் கூட சண்டை போட்டான், அவனை எப்படி நான் ஜெயிக்காமல் இருக்க முடியும்? அப்போ நான் தப்பு பண்ணது மாதிரி எப்படி ஆகும்? எப்படி நான் விட்டு கொடுக்குறது? கேட்டால் பூர்வீக சொத்தாமா? எது பூர்வீக சொத்து? எங்கள் அப்பா இருந்தது, எங்கள் அம்மா இருந்தது. நிறைய பேர் இந்த பக்கத்தில் ஒரு இந்த சைடில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்காக இப்போ எடுத்தோம். அப்போ அந்த வீடு வாடகை எடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளோர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. சரி, இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு, கட்டி இத்தனை வருஷத்தில் இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு மரம், ஒரு வேப்ப மரம் தழைச்சி கரெக்டாக அந்த பில்டிங்கில் வருது. இந்த வேப்ப மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டு பில்டிங்குள்ளேயே ஒருத்தங்க விட்டாங்க. அந்த மரம் வளர்ந்துச்சு. இப்போ மரத்தை வச்ச அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், இது வேப்ப மரம் கிடையாது, இது உங்க அம்மா. இது யார் கிடையாது? இது வேப்ப மரம் கிடையாது, இது உங்க அம்மா. இந்த மரத்தை வெட்டுறதும் ஒண்ணுதான், நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆட்களை வெட்டுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்றது அப்படின்னா, கொஞ்சத்தை உடைச்சு விட்டு, சரி வளருப்பா, நீ நின்றுட்டு போ, உன்னையா நான் வெட்டுவானே அப்படின்னு நினச்சி விட்டாச்சா. கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு பிற்பாடு அதை கவனிக்கல. இந்த மரம் பெருசாகி அந்த பில்டிங்க்கு உள்ளேயே என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி ஒழுகுது,
அது அது வளர வளர அப்படியே பில்டிங் எல்லாம் கிராக் விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி அது ஆயிடுச்சு. அப்போது எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இல்லை முதல்ல இந்த அம்மாவை வெளியே துரத்துனா தான் நமக்கு நல்லா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஐயோ வெட்டிடாதீங்க சார், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெட்டக்கூடாதாம்மா, வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது. சரி என்ன பண்ணணும், நான் ஒன்றும் பண்ணுறேன், முதல்ல ஒரு பூஜை பண்ணி எங்கள் அம்மாவை வெளியே அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் வெட்டுங்க அப்படின்னாங்க. சரி அப்பா அவங்க அம்மாவை எங்கே வேணாலும் அனுப்புங்க அப்படின்ட்டு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சத்தை முன்னோர்கள் பரம்பரையானது சிலருக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாங்க பாருங்களேன். எதை விட்டு தர முடியாது? அந்த கிராமத்தில் இருக்கிற 10க்கு 10 இடத்த பண்ணு விட்டு தர முடியாது. இது யார் வாழ்ந்ததாமா? ஆமா, இவர் அங்க போய் வாழ போறதும் 24 மணி நேரம் கூட அங்க போய் உட்கார போறது இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உரியதை வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அதுதான் பஸ் எனக்கு வாழ்வாதாரம், அதை விட்டா வேற எதுவுமே இல்லைன்றதை விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுல பிரயோஜனமே இல்லையே. அதுல என்ன வெறும் அதுல இருக்கிறது ஒண்ணு என்ன அப்படின்னா விதண்டாவாதமும், அதுல இருக்கிறது வந்து ஈகோவும் மட்டும்தான் இருக்குது. இந்த ஈகோக்காக மட்டும் அந்த இடத்துக்காக அவ்வளவு செலவு பண்ண வேணுமா? எங்க முன்னோர்கள் ஏன் ஆண்டவர் வந்து அதை விட வேற எதை தரமாட்டாரா? யாருக்காவது ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுவார்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு முடிவெடுங்க. வளர வேண்டிய வழியை பாருங்க, ரகபத்துக்கான வழியை பாருங்க, முன்னேறதற்கான வழியை பாருங்க. இந்த ஒன்னையே பிடிச்சிக்கிட்டு சத்ரு உங்களை உட்கார வைக்கிறதற்கு ஒரு நாள் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, சண்டை போடும்போது, என்னோட வாக்குவாதம் பண்ணும்போது, ஆண்டவரே எந்த விதத்திலே ஆகிலும் நான் விட்டு கொடுக்கிறதற்கு எனக்கு மனசு தாங்கன்னு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், எனக்கு நிறைய தருகிற கர்த்தர், என் சத்துருக்களை காட்டிலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் இழந்ததை காட்டிலும் பல மடங்கு எனக்கு கிருபையாய் இரக்கமாய் தருகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. பாடுவோம். எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. பாடுவோம். பாடுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. கைகளை மேல தட்டி சொல்லும், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. இப்ப கைகளை உயர்த்தி தட்டி, நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஒரு சரணத்தை கூட சொல்லுவோம்.
என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கருவையும் கண்கள் மறைவாய் வளர்வதை அதிசயமாய் சொல்லு ஏசப்பா. கைகளை மேல தட்டி கொண்டே சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, நன்றி ராஜா. சொல்லுவோம், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நமக்கு நஷ்டமே வராதுன்னு பைபிள் சொல்லல, நம்ம நஷ்டமே படமாட்டோன்னு வேதம் நமக்கு சொல்லல. ஆனா உண்மையான ஒரு ஞானம், உண்மையாய் வளர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அது வாக்குவாதம் பண்ண வர்றாங்களா, சண்டை பண்ண வர்றாங்களா, அது இல்லைன்னா கூட என்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு அதை விட 10 மடங்கு என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா அப்படின்னு சூழ்நிலையில் வரும்போது, அந்த சின்ன காரியத்திற்காக, அந்த சின்ன சூழ்நிலைக்காக அதையே பிடிச்சிட்டு நான் ஜெயிச்சே ஆகணும்னு ஓடுறதை விட அதை விட்டு கொடுக்கிற இருதயம் மட்டும் எனக்கு இருந்துன்னா அதுதான் உண்மையான ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஞானமுள்ள பிள்ளை. வேதம் சொல்லுது, யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்திட்டாரு. தன் தகப்பனாருடைய சேஷ்ட புத்திர பாகம் அது ஒண்ணுதான் இருக்கும், அதை பிடுங்கிட்டார். அது நல்ல பங்கு, அந்த பங்கை இழந்துடவே கூடாது. ஆனா இப்ப என்ன பண்றது, தன்னுடைய சகோதரன் ஏமாத்திட்டானே, தன்னுடைய சகோதரன் தன்னிடத்திலிருந்து பிடுங்கிட்டானே. அப்படி அந்த இழந்து போன தன்னிட்ட இருந்து புடுங்கினதா அவனை அடிச்சு கொன்னாவது அவன்கிட்ட திரும்பி வாங்கணுன்ற வெறி ஆரம்பத்தில் இருந்தாலும் அவனுடைய மனசை விட்டு அது கடந்து போய், சரி விட்டுரு, நீ பார்த்துக்கோ, ஆண்டவர் என்ன திரும்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி திரும்ப ஆண்டவரை தேட ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஏசாவுக்கென்று கர்த்தர் ஒரு நிலத்தை, ஒரு மலை நாட்டை கர்த்தர் அவனுக்கு தனியாக கர்த்தர் தந்தார். தேவனுடைய பிள்ளையே கலங்காதீங்க. இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறதுனால பேசினாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. சில நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒன்று உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, லாபமே இல்லாத, உங்களுக்கு அதனால நஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற ஏதோ ஒன்றை உங்கள் முன்னாடி கொண்டு வச்சு அதுக்கு பின்னாடியே ஓட பண்ணி அதுக்கு பின்னாடியே உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்கு பார்ப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் விழிப்போட ஞானத்தோட அந்த சத்துருடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நான் இந்த ஒன்றுக்கு பின்னாடி போகிறதுக்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, இந்த ஒன்னே பின்னாடி இதுவிலே டென்ஷன் ஆகி என்னுடைய சரீரத்தை வீண் பண்றதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறது பெரியவை, என்னை கொண்டு வைத்திருக்கிறது பெரியவை, நான் நிற்க வேண்டிய இடம் இதுவல்ல, நான் போக வேண்டிய தூரமும் இதுவல்ல, கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு தூசியை உதறிவிட்டு எத்தனை பேர் இந்த மாசத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நீங்கள் எழும்புகிறீர்களோ, உங்களுக்கு முன்பாக சத்துரு வெட்கப்பட்டு போவான். அவனுக்கு முன்பாக ஒரு பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் பாடல்காரர்கள் பாடும்போது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன். ஏன் அவங்க பாடினாங்க தெரியுமா? சத்துரு உங்களை கொண்டு போகிறதெல்லாம் மண்ணு, ஆனால் கர்த்தர் சொல்ற அதன் முன்னாடியே போக வேண்டாம், மாணிக்கத்தை வைத்திருக்கிறவர். ஸோ 2 காரியத்தை இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 2, முதலாவதாக நம்பர் 1, தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்க அவசியம் உண்டு. வாக்குவாதம் பண்ணினார்களானால், சண்டை போடுவார்களானால் கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணுமாமா? கேட்கல, சத்தம் வரலையே. ஆமென். அந்த சின்ன விஷயத்திற்காக நம்ம
பார்த்துக்கிட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் வந்து சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்து 3.5 வருடம் ஊழியம் செய்து ஒரு சில வீட்டுக்கு மட்டும்தான் ஆண்டவர் போனார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதற்கு இடம் இல்லை. ஆனா எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் இயேசு போனாரோ அந்த வீடெல்லாம் இத்தனை ஆண்டுகளாகியும் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஆண்டவர் எவீருனுடைய வீட்டுக்கு போனாரு, அங்க அற்புதம் நடந்துருச்சு. ஆண்டவர் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போனாங்க, அங்கே மரித்தவர்கள் உயிரோட எழும்பினாங்க. ஆண்டவர் கானா ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாரு, அங்க திராட்சரசம் மாறிடுச்சு. இப்படி ஆண்டவர் யாருடைய வீட்டுக்கெல்லாம் போனாரோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குவாலிட்டி இருந்துச்சு. கானா ஒரு கல்யாண வீட்டில் அவரை வருந்தி அழைச்சாங்க. யவீரு வந்து கர்த்தரை தேடி வந்தான். மார்த்தாள் மரியாள் வந்து ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாங்க. இப்படி ஆண்டவர் எந்தெந்த வீட்டு வாசப்படியிலெல்லாம் காலடி எடுத்து வைத்தாங்களோ சாதாரணமாக ஆண்டவர் போகல. அவங்களுக்கு இருக்கிறதுல பெரிய குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் மற்றவர்களால் தூசிக்கப்பட்டு பாவி என்று நினைத்து ஒரு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிற இவன் வீட்டுக்கெல்லாம் போறீரே, இவனெல்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் வந்து இவனுடைய வீட்டில எல்லாம் நீ காலடி எடுத்து வைக்கலாமா, இவன் பாவியான மனுஷனாச்சே அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதன் யார் அப்படின்னா இந்த சகேயு. ஆனா கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள போய் இன்று, அதுவும் அவன் கூப்பிடல, அவன் தகுதியே நினைச்சான். கர்த்தரே வாலண்டியரா நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு கர்த்தர் வந்தாராம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அதுல நீங்க வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரே அவன் வீட்டுக்கு போனார். அப்போ அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு பெரிய ரட்சிப்பு வந்து, அந்த ரட்சிப்பு எதனால வந்துச்சுன்னா அந்த மனுஷன் சொல்றான், நான் யாரிடத்திலையும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நியாயப்படி அவர்களுக்கு போக வேண்டியதை, இன்னொருத்தருடையதை நம்முடைய மனசாட்சியின்படி விட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு காலத்தில் டாக்ஸ் கலெக்டராக இருந்ததுனால வரி வசூலித்தார். இந்த வரி வசூலிக்கும் போது ஏமாற்றுறதுக்காக நிறைய பேர் கொடுக்கிற பணத்தை எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தன்னுடைய கஜானாவில் சேர்த்து இவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாய் மாற்றப்பட்டான். ஜனங்களிடத்தில் பகையை சம்பாதிச்சானே தவிர ஒரு பணக்கார மனிதனாய் மாற்றப்பட்டான். ஆனால் ரட்சிப்பு வந்த உடனே, இப்போ விட்டு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே, சரி கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி நம்ம சாட்சியா வாழ்ந்துருவோம், இனி நம்ம உண்மையா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கல. இப்ப ஆண்டவர் என்னை பரிபூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒன்று பண்ண போகிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நான் இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு முன்பாக, இன்னொருத்தருடையது எது எனக்கு இருக்குமானாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதை திரும்ப தர வேண்டியது என்னுடைய கடமை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நிறைய பேருக்கு வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் எப்ப இல்லை, கேட்கல. நிறைய பேருக்கு இன்னைக்கு வருத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை நம்பக்கூடாதுன்னு தான் சொன்னார், கிறிஸ்தவனை நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, நம்புங்கன்னு சொல்லலை. அவங்க சர்ச்சுக்கு வர்றதுனால தான் நான் செஞ்சேன், அவங்க கையை தூக்கி ஆராதிச்சதுனால தான் செஞ்சேன்னு சொல்ல நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சில் முக்கியமான ஆளாக மாறியாச்சு. ஆனால் இன்னொருத்தருடைய பொருள் எங்கே இருக்குது? இது இப்போ வந்ததில்லை. இது எப்போ வந்துச்சு? இது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இன்னொருத்தருடையதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு கொடுக்கறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மேன்மை. நீங்க வேணா ராஜாவா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். அந்த மனுஷன் வந்து அந்த நாட்டிற்கே ராஜா. ஆபிரகாமுடைய மனைவியை பற்றி அவனுக்கு முன்பாக புகழும் போது
ராஜாக்கள், அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் எத்தனை பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆபிரகாமுடைய மனைவியையும் தூக்கிட்டு வர சொல்லி தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ எத்தனை பேரை தூக்குனாலும் என் பிள்ளையினுடைய மனைவியை நீ தூக்க, நீ அப்படி பண்ண முடியாது, நீ ராஜாவை வேணா இருக்கலாம். அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் செக் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ங்க. நீங்கள் உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பேலன்ஸை பாருங்க, உங்களுடைய இடத்துல இருக்கிற அளவை பாருங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளை பாருங்க. ஒருவேளை இன்னொருத்தர் உடையது என்று என் மனது சொல்லுமானால், இது இன்னொருத்தருடையது என்று என்னுடைய நாலேஜுக்கு தெரிய வருமானால், கர்த்தர் என்னை இப்ப நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அது எனக்கு வேண்டாம், அது யாருடையதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது உன்னுடையதாகவே இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரை வீட்டுக்குள்ள வைக்கிறோம், எல்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆனா நமக்கு கொடுக்கிறதற்கு மட்டும் என்ன வராது? இந்த கடன் கொடுக்குறாங்க பாருங்களேன், இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறதுக்கு. அதுக்காக கடன் வாங்கினவங்களை நாங்கள் குறையா சொல்லலை, இங்கே நிறைய பேர் கடன் வாங்கினவங்க இருப்பீங்க. இந்த கடன் கொடுத்தவங்க மன வருத்தப்படுறது எப்போ தெரியுமா? எப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு உதவின்னு நினைச்சு செஞ்சு, ஒரு ஹெல்ப்னு ஒன்று பண்ணி, தங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அது உனக்கு ஏன் இல்லையா, உனக்கு இல்லையா, அட அவங்களுக்கு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவங்களுக்கு எவ்வளவு இருந்தா நமக்கு என்ன, நம்ம வாங்கினதை நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? இது வரமாட்டேங்குது, சத்தம் வரமாட்டேங்குது. பக்கத்தில் நிறைய பேர் என்ன இல்லைங்க, பக்கத்தில் என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்கு ஏன் என்னுடைய 10,000 ரூபா வாங்கி தான் நீ இப்போ குடும்பம் நடத்தணுமா, என்னுடைய 2,000 ரூபா வாங்கி தான் நீங்கள் சாப்பிடணுமா, அந்த அளவுக்கு தான் கடவுள் வச்சிருக்கிறாரா? இப்போ 2,000 ரூபாவா இருந்தாலும் 5,000 ரூபாய் இருந்தாலும் அது யாருடைய பணம் கேட்கல. அவங்களுக்கு எத்தனை கோடி வேணா இருந்து உங்க கையில ஃப்ரீயா வேணா கொடுக்கலாம், நீ வச்சுக்க பிரதர், எனக்கு தர வேண்டாம் பிரதர், எனக்கு தர வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. அது அவங்களுடையது, நமக்கு இனாமா கொடுத்தாங்க, நம்ம சந்தோஷமா வாங்கணும், செலவு பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா கடனாய் கொடுக்கப்பட்டு நீங்க எனக்கு திரும்ப தரணும்னு சொல்லி உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா, நான் சொல்றேன், நீதிமான் அப்படின்றது யார் அப்படின்னா, தனக்கு ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளையை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். புரியுதா? புரியுதா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேர் டயலாக் பேசுவாங்க. சொல்லுங்க டயலாக். என்ன டயலாக் தெரியுமா? எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரிய ஆளானா, அதனால நான் கொடுக்க வேண்டாம், அதனால நான் எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தானேப்பா நீ பெரிய ஆளான, நான் எதுக்குப்பா கொடுக்கணும்? வேண்டாம் பேர் வேண்டாம். உங்களுக்கு பாக்கெட் மணி சார், எனக்கு நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு, நான் எதுக்கு கொடுக்கணும்? நீங்க சும்மா ஏழைகளுக்கு போடுற பணம் சார், நான் எதுக்கு கொடுக்கணும்? யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அவன் ஏழையானாலும் பணக்காரனானாலும் அவனுடைய ஆசீர்வாதம் என்னிடத்திலே இருப்பதற்கு வேணுமா? முடிஞ்ச வரைக்கும் கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது, முடிஞ்ச வரைக்கும் கேட்கல 90%. சிலர் பார்த்தீங்கன்னா, சில ரோட்டு வழியாக போகும்போது சிலருடைய வீட்டில் சில பொருள் பழைய பொருளாக யூஸ் பண்ணாமல் துரு பிடிச்சி கிடக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், போய் சார் அந்த பொருள் துரு பிடிச்சி கிடக்குல்ல, அதை யூஸ் பண்ணாமல் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, நானாவது யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை, பேச்சை பாருங்க. என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அப்படி துருப்பிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, நீங்கள் இதை பயன்படுத்துவீங்களா, இல்லை ஒரு 2 வருஷம் தாண்டி பயன்படுத்துறதுக்காக ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒருவேளை பயன் இல்லை அப்படின்னு சொன்னால், வேணும்னா நான் காசை கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுல கூட ஒரு நியாயம், அதுவும் வேதத்தின்படி நியாயம் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, அது கூட கொஞ்சம் இச்சைனால
சரி யூஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு போய் கேட்கலாம். திரும்பி வரும்போது பேச்சு என்ன தெரியுமா? துரு பிடிச்சி தானே கிடக்குது, கொடுக்க வேண்டியதானே, எங்கே கொண்டு போறானோ எல்லாத்தையுமே கொட்டிக்கோ, நரகம்தான் உனக்கு, இங்கே துரு பூச்சி பிடிக்கும் உனக்கு. அவனை சபிச்சுட்டே போறது. இங்கேருந்து போகும்போதே நான் சொல்றேன், இது என்ன கேரக்டர்? இது என்ன கேரக்டர்? உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தாத பொருள் ஒன்று கூட என் வீட்டில் இல்லைன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. ஒரு சின்ன டம்ளர் கூட இல்லை பாஸ்டர் பயன்படுத்தாதது சொல்லுங்க. எல்லாருடைய வீட்டிலையும் பயன்படுத்தாத ஒரு சின்ன பொருளாவது இருக்கா இல்லையா? உங்களுடைய வசதிக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய வீட்டில் பெரிய காஸ்ட்லியான பொருள் பயன்படுத்தாமல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய வயதிற்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் பயன் இல்லாமல் உங்கள் வீட்டில் கிடக்கதா? நீங்கள் அதை பயன் இல்லாமல் கிடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீட்டில் பிச்சைக்காரன் பக்கத்தில் நடந்து வர்றான், எப்பா என் வீட்டில் யூஸ் இல்லாமல் இருக்குது, இந்த சாக்கு மூட்டையில் கூட்டு கொண்டு போ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஹலோ, கேட்கல? வீட்டுக்கு முன்னாடி வந்து குடிச்சு போட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போனா கூட என்ன உள்ள வர, எதுக்கு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கிற? இல்லைங்க இது யூஸ் பண்ணாமல் கிடந்துருச்சு, சும்மா கிடக்குதுன்னு எடுத்து. ஏன் சும்மா கிடந்தா எடுத்துட்டு போயிருவியா? எதுக்கு? இந்த யூஸ் அண்ட் த்ரோ வாட்டருக்கு எனக்கு 20 பைசா வெயிட் போட்டால் 20 பைசா கூட கிடைக்காது இதுக்கு. ஆனால் அவங்க கோடீஸ்வரங்க, அவங்க பணக்காரங்க, அவங்களுக்கு வசதி இருக்குது. நமக்கு ஒரு டம்ளரை சும்மா வச்சிருக்கிறது பெருசு இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு பைக்கை வச்சிருக்கிறது. கேட்கல? கேட்கல? இந்த ஞானம் நமக்கு ஏன் வரல? இந்த ஞானம் ஏன் வரல? உடனே வயிறு எரியும், நிறைய வயிறு எரியும் நமக்கு. அநியாயமா கிடக்குது பாரு, அநியாயமா போகுது பாரு. நான் சொல்றேன், உங்களுடைய எண்ணம் நியாயமானதா இருக்கலாம், அது பயன்படணுன்ற எண்ணம் தப்பில்லை, நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றதற்காக நம்ம அது நமக்கு வேணும்னு நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உனக்கு தான் நிறைய இருக்கேப்பா, நான் ஏப்பா திருப்பி கொடுக்கணும்னு நான் என்ன பார்த்து கேட்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு நிறைய இருக்குது நீ வச்சுக்கோப்பா, உனக்கு தான் குறைவாக இருக்குன்னு நினச்சி அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் அவங்களுக்கும் ஆசீர்வாதம். கேட்கல? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த மாதம் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது. இந்த மாதம் இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை மிகவும் திரளாய். இது கண்டிப்பாக நடக்கும். ஆரம்பம் ஒருவேளை வறுமையாக இருக்கலாம், ஆனால் இந்த வருஷத்தினுடைய முடிவு நமக்கு பெருக்கம்தான். ஆரம்பம், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் வறுமையா இருக்கலாம், ஆனா இந்த வருஷத்தினுடைய முடிவு கண்டிப்பா நமக்கு பெருக்கம்தான். கர்த்தர் நம்மை திரளாய் பெருக பண்ணுவார். ஆனா ஒன்று மட்டும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் விட்டு கொடுப்பேன். எதை தெரியுமா? இன்னொருத்தருடைய ஆசீர்வாதங்கள் எது இன்னொருத்தருடைய என் கையில் இருந்தாலும், அது நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும், மனப்பூர்வமாய் அதை விட்டு கொடுப்பதற்கு நான் என்னவா இருக்கிறேன்னா ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தண்டனையை சகிச்சுக்கலாம், சாபத்தை சகிச்சுக்க முடியாது. தண்டனையை வாங்கிக்கலாம், ஆனால் சாபத்தை வாங்காதீங்க. ஹலோ, கர்த்தருடைய சமூகத்தில் தண்டனைன்னு ஒன்று இருக்குது, சாபம்னு ஒன்று இருக்குது. தண்டனைன்றது அந்த நேரத்திலே சரியா போயிடும், ஆனால் சாபம்ன்றது தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்துடும். அதனால சிலர் யாராவது ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது நமக்கு ஒரு சண்டை போடுறாங்க, சரி அதோட விடுச்சு. ஆனால் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. இன்னொருத்தருடைய வஞ்சித்து ஏமாத்தி அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நம்ம தலை மேலே ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க, சுமந்திரவே கூடாது. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்கிறேன், பெற்றோருடைய சாபத்தை வாங்காதீங்க, இன்னொரு பெற்றோருடைய சாபத்தை வாங்காதீங்க. இந்த பிள்ளைகளை எல்லாம் லவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க, அம்மாவை யோசிக்காமல் அப்பாவை யோசிக்காமல். நிறைய அப்பாங்க இறந்து போயிடுறாங்க, அம்மாவை இறந்து போயிடுறாங்க.
சாபத்தை தலையில் வாங்காதீங்க. யாருடைய சாபம் என் தலைமையில வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஜபத்தை சத்தத்தை கேட்குற நீங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே மனம் திரும்பி இது இருக்க வேண்டாம், இதை கொடுத்துடணுன்ற முடிவு நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் மனைவியாய் சகோதரியாய் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற பிரதர் வந்து அதை நான் எப்படி ஒத்துக்குவேன், நீ ஒரு நாள் போய் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்தேன்றதுக்காக நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பக்கத்தில் உங்கள் மனைவி வந்து நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் இயேசுவை கும்பிட்றீங்க, நான் எப்படி அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக சண்டையும் வாக்குவாதம் நம்ம போட முடியாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏற்ற நாள் வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுடையது அவங்களுக்கு போய் சேரும். இந்த கடன், எனக்கு கடன் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். கடன் இருக்கவங்க வா, இத்தனை பேர் கடன் வச்சுருக்கீங்களா? இந்த கடனை விட எனக்கு இந்த கடனை விட எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அந்த கடனை விட ஒரு மடங்கு ஆசீர்வாதமே இருக்கு, கை தூங்க. சரி, அப்போ பரவாயில்ல, இருக்கிறத வித்து கூட கடன் அடைச்சிக்கலாம். நாமேனே வர மாட்டேங்குது, கடன் இல்லாமல் வாழ்றதா நல்லது. இந்த கடன், நிறைய பேர் கடன் இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த நபர் நீங்க வட்டி கொடுங்கன்னு சொல்லலை, டெய்லி வட்டி கொடுங்கன்னு சொல்லலை, அதை நிறுத்திடுங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, என்னால் வட்டி கொடுக்க முடியல, தயவு செய்து அசலை மட்டும் வாங்கிக்கிங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களையே திட்டுறீங்க பாருங்க, அவங்களையே சபிக்கிறீங்க பாருங்க, அவங்க ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்க பாருங்க, உனக்கு காசு இல்லையான்னு கேட்குறீங்க பாருங்க. இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? அநியாயமா தெரியல? வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவங்க யார் கடன் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு அடிமை. ஒரு வார்த்தை போனை எடுத்து, சார் உங்கள்கிட்ட வாங்கினது உண்மைதான், சாரி பிரதர், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டா நான் சொல்றேன். ஒரு நபர் வந்து 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கடனை தூக்கி உங்க கையில கொடுக்கறதுன்றது சுலபம்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கும் அது காசு தானே சிஸ்டர், அவங்களுக்கும் அது காசு தானே பிரதர், அவங்களுடைய உழைப்பு தானே அது. வாங்கும்போது மட்டும் ஃபோன் பண்ணுவாரான்னு பார்த்துருந்து டக்குன்னு எடுத்து, பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர், டீ சாப்பிட்றீங்களா, வர்றீங்களா, போறீங்களா, ஐயோ நீங்க தெய்வம் பிரதர். யாராமா? ஆமா, இவருக்கு இயேசு தெய்வம் இல்ல. யார் தெய்வம் தெரியுமா? கடன் கொடுக்குறது. நீங்க தெய்வம் பிரதர், நீங்க நேரடியா வந்த கடவுள் பிரதர். நேற்றுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், கர்த்தரா உங்களை அனுப்பி இருக்கிறார் பிரதர், நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர், கடவுள் உங்களை நல்லா வைப்பார் பிரதர், ஆபத்தில் உதவு இருக்குதே, சிநேகிதன் பிறந்திருக்கிறான். என்ன டயலாக்! ஆனா கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டா வாய் நிறைய என்னது, அது எங்கதான் ரிட்டர்ன் வரும்? காரணமே இல்லாம ஒருத்தரை சபிச்சிட்டீங்கன்னா அந்த சாபம் அவங்களுக்கு போகாது, ரிட்டர்ன் உங்களுக்கு தேடி வரும். ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் இது ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். நீங்க வாயை திறந்து ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா அவங்களுக்கு போயிடும், இல்லைன்னா நமக்கு வந்துடும். நீங்க சபிக்கும் போது அந்த மனுஷனுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னா திருப்பி நமக்கு தான் வந்துடும். அதனால நீங்க யாரிடத்துலயாவது கடன் வாங்கினவங்க இங்க இருக்கீங்க, 6 மாசமா போன் எடுக்காதவங்க இருக்கிறீங்க, அவங்கள சபிச்சவங்க இருக்கிறீங்க, அவங்கள சண்டை போட்டவங்க இருக்கீங்களான்னு தெரியாது. அப்படி ஏதாவது இருந்தா தயவு செய்து இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் ஃபோன் பண்ணி பேசி, சாரியா நான் உங்களை பேசிட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தந்துடுறேன், கடவுள் என்னை எப்படியாவது இந்த வருஷம் ஆசீர்வச்சிடுவாரு, உங்கள் பணம் எனக்கு கண்டிப்பாக வேணாயா, நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு தயவு செய்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க. பேசுங்க, ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்காதது கூட சமாளிச்சுக்குவாங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை இருக்க, கொடுத்தவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இனி சாகிற வரைக்கும் எவனுக்குமே என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் நிறுத்தினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நன்றி இல்லாதவங்கள மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நன்றி இல்லாத உலகங்க.
உலகத்தில் இருக்கிறவன் தான் நன்றி இல்லாதவனா இருக்கிறான்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றி அறிவில்லாதவர்களா இருக்க முடியுமா? எப்போ என்னவா இருக்கணும்னா நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. ஸோ முழங்கள் அப்படி எழுப்பி நில்லுங்க. எல்லாருமே வேகமாக எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. அப்படியே கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னை பல மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர், இன்னொருத்தருக்குரியதை நான் விட்டு கொடுக்கும் போது எனக்கு வெற்றியை கொடுக்கிற நல்ல கர்த்தர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், கைகளை தட்டி ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து ஓ ஹல்லேலூயா. அப்பா நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே, நான் அமர்வதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணங்கள் ஏக்கங்கள் சத்தமாய் பாடி இயேசுவே ஓ அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. கைகளை மேல தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா. இந்த மாதம் கர்த்தர் உரைத்தபடியே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே, அவர் முன்குறித்தபடியே, அவர் எழுதி வைத்திருக்கிறபடியே தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும். குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். தகப்பனே, இந்த மாதம் எங்கள் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நன்றி. ஆன்லைன்ல லைவ்ல எத்தனை பேர் இருக்கிறார்களோ, இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த மகிமை அவர்கள் தலையின் மேல் அப்படியே நிலைவரப்படுவதாக. இந்த மாதம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் அனைத்திலையும் என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் முன்பாய் கடந்து போய் என்னுடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் வெற்றியாய் நடத்தட்டும். அப்பா உமக்கு சித்தமாய் இருக்கும். ஆனால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எங்க பிள்ளைங்க போகிற ஒரு 3 இடத்துலயாவது எல்லாரை விட ஸ்பெஷலா, அங்க இருக்கிற அத்தனை பேரை விட ஸ்பெஷலா எங்க பிள்ளைகளை நீர் நிறுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.